அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இந்த வகுப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 7ஆம் வகுப்புலேருந்து முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின் பார்த்துட்டு வந்தோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது வகுப்பு 2. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா தகவல் பேழை, சிறுதுளி, அட்டவணைகள், மனவரைபடங்கள், அடுத்து பார்த்திங்கன்னா மேலும் மருந்துகளும், இந்த மாதிரி உள்ள முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின் உள்ள சமூக அறிவியலில் உள்ள ஓகேவா வரலாறு, புவியியல், அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு, அடுத்து பொருளாதாரம், இந்த மாதிரி 4 உள்ள முக்கியமான பாக்ஸ் கொஸ்டினை நம்ம 6லேருந்து 10th வரைக்கும் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய 2024 இருக்கக்கூடிய எஸ்ஏ எக்ஸாமாக இருக்கட்டும், அடுத்து பார்த்திங்கன்னா பிஜி எக்ஸாமாக இருக்கட்டும், அடுத்து குரூப் 4 இருக்குது, குரூப் 2 இருக்குது. இந்த மாதிரி எக்ஸாமுக்கு நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். ஆல்ரெடி ஒரு வகுப்பு போட்டிருக்கிறேன், அதோடைய லிங்க் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவையான பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 2வது வகுப்பு. வாங்க நம்ம இது வரைக்கும் பார்த்துரும், அது கண்டினியூ பண்ணி பார்ப்போம். ஓகே, இது வரைக்கும் போட்டிருக்கேன், டிக் போட்டிருக்கல, இது வரைக்கும் போட்டிருந்தேன் ஆல்ரெடி. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இது பார்க்கணும். ஓகேவா, இந்த பாண்டிய அரசு அப்படிங்கிறது பார்க்கணும் நம்ம ஓகேவா. ஸோ வாங்க பார்க்க போகலாம். பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என மார்க்கோ போலோ புகழாரம் சூட்டுகிறார். இலங்கையோடு சேர்த்து உலகத்தில் காணப்படும் பெரும்பாலான மாணிக்க கற்களையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்கிறது என மேலும் கூறுகிறார். தன்னுடைய பயண குறிப்புகளில் சதி, உடன்கட்டை ஏறுதல் நிகழ்வுகளையும் அரசர்களின் பலதார மனத்தையும் பதிவு செய்துள்ளார். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, பாண்டிய அரசை பற்றி தனது குறிப்புகளில் மிக சிறப்பாக எடுத்து கூறிய வெளிநாட்டு பயணி யாருன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவர் யார் தான்? மார்க்கோ போலோ. ஓகே, இவர் பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் காலத்துக்கு வருகை புரிந்திருப்பார் இந்தியாவுக்கு. ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார். ஓகேவா, பாண்டியர்களை பற்றி பார்த்தீங்கன்னா பெருமை எழுதியிருப்பார். அவர் சொல்லியிருக்காரு பாருங்க, பாண்டிய அரசு பார்த்தீங்கன்னா உலகிலேயே செல்வ செழிப்பு மிக்க நாடாக இருக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய குறிப்புகளில் எழுதி வச்சிருக்காரு. யார்? மார்க்கோ போலோ. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய உடன்கட்டை ஏறுதல் பழக்கம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் சொல்ல முடியாது, இந்தியாவில் இருந்திருக்கு. ஓகேவா, அந்த பழக்கத்தை பற்றியும், அடுத்து பார்த்தீங்கன்னா மன்னர்களுடைய பலதார மனங்கள், அதாவது பல கல்யாணங்களை முடிச்சிருப்பாங்க இல்லையா, அதை பற்றியும் பார்த்தீங்கன்னா அவர் டீட்டெயிலாக கூறியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. யார்? மார்க்கோ போலோ சொல்லியிருக்காரு. ஓகேவா, அப்போ பாண்டிய அரசை பற்றி ஒரு என்ன சொல்ல முக்கியமான ஒரு குறிப்புகளை கொடுத்தவர் யார்? இந்த மார்க்கோ போலோ. ஸோ இதோட பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் கொஸ்டின் முடிஞ்சுது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சைவ துறவியான திருஞான சம்பந்தர் அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றினார். மதம் பாரிய பின்னர் அரிகேசரி சுமார் 8000 சமணர்களை கழுவேற்றியதாக கூறப்படுகிறது. எண்ணிக்கையை மிகைப்படுத்தி கூறப்பட்டிருப்பினும் சைவத்திற்கு மாறிய பின்னர் அரிகேசரியின் சமண எதிர்ப்பு போக்கு சந்தேகத்திற்கு இடமில்லாதது. பாருங்கள், ஒன்றும் இல்லை, ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்குது. பாண்டிய மன்னன் அரிகேசரின்னு ஒரு ஆள் இருப்பார். ஓகேவா, அவர் பார்த்தீங்க அப்படின்னா சமண சமயத்தில் இருப்பார். அவரை சைவ சமயத்துக்கு ஒரு ஆள் மாற்றிருக்காரு. யார்? திருஞான சம்பந்தர். முக்கியமான ஆள். ஓகேவா, முக்கியமான கொஸ்டின் என்ன கொஸ்டின்னா, பாண்டிய மன்னன் அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றியவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. யார்? திருஞான சம்பந்தர். அவர் சைவத்துக்கு மாறிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கழுவேற்றினா என்னென்னு தெரியல எனக்கு சரியா, கலந்த மலை ஏற்றுவாங்களா என்னென்னு தெரியல. ஓகே, அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அது ஏற்றிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை பேரை? கிட்டத்தட்ட ஒரு 8000 பேரை பார்த்திங்க அப்படின்னா கழுவேற்றிருக்காருன்னு சொல்லி அவர் ஒரு பொய்யான தகவல்னு சொல்ல முடியாது, ஒரு புரளி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாங்க சொல்லியிருப்பாங்க, கூறப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வரலாறுல பதிவாகலை. ஓகேவா, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 8000 பேருங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு எண்ணிக்கை, அதை மிகப்படுத்தி காட்டுறாங்கன்னு சொல்லி இதிலே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ இதில் ஒரே கொஸ்டின் தான், முக்கியமான கொஸ்டின். என்ன கொஸ்டின்னா, பாண்டிய மன்னன் அரிகேசரியை சமண சமயத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர் யார்? திருஞான சம்பந்தர். அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சால் போதும். ஓகேவா, ஒரே கொஸ்டின் தான். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் கொஸ்டின் முடிஞ்சது. அடுத்து சித்தூர் சூறையாடல். இது வரலாறு வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா, டெல்லி சுல்தானியம். ஓகேவா, டெல்லி சுல்தான் முக்கியமான ஒரு பகுதி. நான் வகுப்பு ஆல்ரெடி நம்ம போட்டு செக் பண்ணி பாருங்கள். முதல்ல சித்தூர் சூறையாடல் என்ன தெரியும்? ஓகே, 1303 வருடம். இப்போ 1303 சித்தூரில் ராஜபுத்திர படைகளை அலாவுதீனின் படைகள் திணறடித்த நிலையில் தோல்வியடைந்து விடுவோம் என்ற சூழலில் கோட்டைக்குள் இருந்த ஆடவரும் பெண்டீரும் தங்களது பண்டைய மரபின்படி ஜவுஹர் எனப்படும் சடங்கை நடத்தினர். இதன்படி ஆடவர் கோட்டையை விட்டு வெளியேற்றி போர்க்களத்தில் மாழ்வர், பெண்கள் தீ புகுந்து தங்களை மாய்த்து கொள்வர். இது ஒரு முக்கியமான கொஸ்டின்பா. என்ன சொல்லணும் அப்படின்னா, சித்தூர் சூறையாடல்னு ஒரு சம்பவம் நடக்கும். ஓகேவா, ராஜபுத்திர படைகளுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அலாவுதீனின் படைகளும் பார்த்தீங்கன்னா இந்த சித்தூர் அதாவது போர் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ போர் நடக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ராஜபுத்திர படைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம அலாவுதீன் படைகள் நம்மளை தோக்கடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு சடங்கு இருக்குது, ஜவுஹர் அப்படிங்கிற ஒரு சடங்கு இருக்குது. அந்த சடங்கை பண்ணிட்டாங்க. அந்த சடங்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆண்கள் இருக்காங்க இல்லையா, ஆண்கள் அவங்களை எதிர்த்து வெளியே போரிட்டு செத்து போயிடுவாங்க. ஓகேவா, பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க நம்மளை கொன்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்களே பார்த்தீங்கன்னா தீயில விழுந்து செத்துருவாங்க. அதான் பார்த்தீங்கன்னா ஜவுஹர் சடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த கோட்டையில் பார்த்திங்க அப்படின்னா சித்தூர் கோட்டையில் இந்த சம்பவம் நடத்தியிருப்பாங்க. யார்? ராஜபுத்திர மக்கள் வந்து நடத்தியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மெயின் கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஜவஹர் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? ஓகேவா? கொஸ்டினாக கேட்கலாம். ஜவஹர் சடங்கை நடத்திய அந்த வம்சம் கேட்கலாம், ராஜபுத்திரர்கள். அது என்ன சடங்கு அப்படிங்கிறதையும் கொடுக்கலாம். கூற்றுகளில் கேட்க சான்சஸ் அதிகம். ஓகேவா? ஸோ இப்போ சித்தூர் சூறையாடல் முதல்ல வருடம் பார்க்கணும். 1303. யார் யாருக்கு இடையில்? அலாவுதீன் படைகளுக்கும் ராஜபுத்திர படைகளுக்கும் இடையில். ஓகேவா? அவங்க அந்த சித்தூர் சூறையாடல் போட்டு நடத்திய சடங்குன்னு கேட்டால் ஜவஹர். ஓகேவா? இந்த கொஸ்டின் முடிஞ்சது. அடுத்து, டெல்லியிலிருந்து தௌலதாபாத் செல்ல 40 நாட்கள் நடந்தே செல்ல வேண்டும். பெரும்பாலான மக்கள் தௌலதாபாத் புறப்பட்டு சென்றனர். சிலர் ஒளிந்து கொண்டனர். அவர்கள் கண்டுபிடிக்கப்படுகையில் அவர்களில் ஒருவர் பார்வையற்றவாக இருந்தபோதும் மற்றொருவர் பக்கவாத நோயாளியாக இருந்தபோதும் கொடூரமான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டனர். 8 அல்லது 10 மைல் அளவு பரவியிருந்த அந்த நகரை பற்றி ஒரு வரலாற்று அறிஞர் அனைத்தும் அழிக்கப்பட்டன. நகரத்தின் அரண்மனைகளில், கட்டடங்கள், புறநகர் பகுதிகளில் என எங்கெங்கும் ஒரு நாயோ பூனையோ கூட விட்டு வைக்கப்படவில்லை என்னும் அளவுக்கு முழுமையாக பாழானது என குறிப்பிட்டுள்ளார். அதாவது பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான் முக்கியமான ஆள் வருவார். துக்ளக் வம்சத்தில் முகமது பின் துக்ளக் அப்படிங்கிற ஒரு ஆள் வருவார். ஓகேவா? ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எப்பவுமே தலைநகர் பார்த்திங்கன்னா டெல்லி இருக்கும். இவன் டெல்லியை விட்டுட்டு அவர் நிறுவன ஒரு நகரமான தௌலதாபாத் அல்லது தேவகிரின்னு சொல்லக்கூடிய நகருக்கு மாற்றிடுவார். ஸோ அப்படி அந்த நகருக்கு செல்லணும் அப்படின்னா டெல்லியிலேருந்து 40 நாள் நடந்து செல்ல முடியுமா? ஓகேவா? நடந்து செல்ல 40 நாள் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டெல்லியில் பார்த்திங்கன்னா கைவிடப்பட்ட டெல்லியில் பார்த்திங்கன்னா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்றுன்னு சொல்லியிருக்காரு. யாரும் சரியாக தெரியல. ஓகேவா? அவங்க பேர் கொடுக்கல, சும்மா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்படி இந்த தௌலதாபாத்துக்கு மாற்றின பிறகு பார்த்திங்க அப்படின்னா டெல்லியில் யாருமே கிடையாது. அப்படி இருந்தாலும் கூட ஒருத்தர் வந்து கண்ணு தெரியாத ஆள் ஒரு ஆள் இருந்தார். இன்னொரு ஆள் பார்த்திங்க அப்படின்னா பக்கவாத நோய் வந்து இருந்தார். அப்படி இருந்தாலும் கூட அங்கே வந்து மற்ற அரசர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுமையான தண்டனைகள் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதில் மெயின் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றியவர் யார்? இதுதான் முக்கியமான கொஸ்டின். முகமது பின் துக்ளக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அவர் தான் மாற்றிருப்பார். அடுத்து புவியியல் இருந்து. ஓகேவா? பூமி ஒரு நீல நிறக்கோள். 71% பூமியின் பரப்பு நீரால் சூழப்பட்டுள்ளது. அப்போ ஒரு முக்கியமான கொஸ்டினா பூமியின் மேற்பரப்பில் எத்தனை சதவீதம் நீர் உள்ளது? 71% பார்த்திங்கன்னா நீர் அப்படிங்கிறது இருக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய எத்தனைப்பா? 19 வரும். 80, 90, 100. 29 வரும். அப்படி தான். ஓகேவா? ஸோ 29ங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நிலப்பரப்பு. ஓகேவா? 70, 30ன்னு படிச்சிருப்போம். நம்ம வந்து இங்கே பாயிண்டில் கரெக்டாக கொடுத்துருக்கோம். 21, 29. அடுத்து, புவியின் கொள்ளளவில் புவி மேலோடு 1%, கவசம் 84%, மீதமுள்ள 15% பார்த்திங்கன்னா புவி கருவையும் கொண்டுள்ளது. புவியின் சுற்றளவு 6371 கிலோமீட்டர் ஆகும். இது 3 எத்தனை கொஸ்டின் இருக்கும் பாருங்கள். முதல்ல புவியின் கொள்ளளவுன்னு கேட்டால் அதில் பார்த்திங்கன்னா 3 பிடிச்சிருப்பாங்க. புவி மேலோடு, கவசம், கருவம். ஓகேவா? அந்த மாதிரி 3 அடுக்குகளாக இருக்கும். அந்த அடுக்குகளுடைய சதவீதம் கொடுத்துருக்காங்க. முதல்ல மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா புவி மேலோடு, அதில் நம்ம இருக்கிறோம். ஓகேவா? ஸோ அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1% தான் இருக்குது. அதுக்கு கீழே கூட அடுக்கு பார்த்திங்கன்னா கவசம். அந்த கவசம்ங்கிறது பார்த்திங்கன்னா பூமியில் அதிக அளவு காணப்படுகிறது. எத்தனை? 84%. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மீதமுள்ள 15% பார்த்திங்க அப்படின்னா புவி கருவை கொண்டு உள்ளது. புரியுதா? மொத்தம் 100% வந்துருச்சாப்பா. 84, 85, 15, 100. அப்போது கொஸ்டின் கேட்டு எப்படி கேட்பாங்க அப்படின்னா புவியின் அந்த அடுக்குகளில் அதிக பரப்புகளை கொண்ட அடுக்குதுன்னு கேட்பாங்க. இது கவசம் எவ்வளவு? 84%. அதுக்கு அடுத்தபடியாகன்னு கேட்டால் 15% என்னது? கருவம். புவி மேலோடு பார்த்திங்கன்னா மிக குறைவாக 1% மட்டும் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா புவியினுடைய சுற்றளவு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6371 கிலோமீட்டர். ஓகேவா? அதாவது பூமி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்டர்லேருந்து இப்படி ஒரு ரவுண்டு வந்தீங்க அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர் இருக்குமா? 6371 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ புவியின் சுற்றளவுங்கிறது முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த அடுக்குகளுடைய சதவீதம் அது 2 முக்கியம். அடுத்து, மென் பாறை கோளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடம் இருக்குது. ஓகேவா? புவி மேலோட்டிற்கும் கவச மேல் அடுக்கிற்கும் இடையே உள்ள பகுதியே மென் பாறை கோளம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா புவி மேலோட்டிற்கும் கவச மேலோட்டிற்கும் இடைப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மென் பாறை கோளம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? இந்த பாக்ஸ் கொஸ்டின் முடிஞ்சது. அடுத்து, 20.0 அளவை அல்லது அதற்கு குறைவான ஆற்றல் செறிவினை உணர்வது அரிது. அதாவது என்ன சொல்ல, 2 ரிக்டர் அளவுகோல் இருக்குல்லையே, அதில் அளவு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 2, அதாவது ரிக்டர் அளவுகோல் 2 அந்த அளவு பதிவான அந்த நிலநடுக்கத்தை அறிவது வந்து பார்த்திங்கன்னா அது அரிதான். ஓகேவா? அதை உணர முடியாது, நம்மளால் உணர முடியாது.
5 லிட்டர் அளவுக்குள்ள 5 அளவுக்கு மேலே போச்சு அப்படின்னா அதிர்வு அலைகள் ஏற்படும் போது தான் நிலம் பிளந்து வீழ்வது ஏற்படுகின்றது. 6 அல்லது அதற்கு மேற்பட்ட அதிக அளவு வலிமையானதாகும் எனவும் 7க்கு மேல் அதிர்வு அலைகள் ஏற்படும் போது பெரும் சேதம் விளைவிக்கும் நிலநடுக்கம் ஏற்படுகிறது. அதாவது ரிக்டர் அளவுக்குன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் அந்த அதிர்வை வந்து உணர முடியாது. ஒரு 5 வரைக்கும் போயிருச்சு அப்படின்னா பூமி 2ஆக பிளக்குமா. அடுத்து பார்த்தீங்கன்னா 6னா அதை விட வலிமையானதான். ஓகேவா. ரிக்டர் அளவுக்குள்ள 7 பதிவாயிடுச்சு அப்படின்னா எவ்வளோவா ரொம்ப ஒரு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய அழிவுகளை ஏற்படுத்தும் அந்த 7க்கு மேலே போச்சுன்னா. ஓகேவா. சொந்த பாக்ஸ் கொஸ்டின் முடிஞ்சுது. மூன்று வகையான நிற அலைகள், அதாவது இந்த பூமியில் ஏற்படக்கூடிய நிலநடுக்க அலைகளை 3ஆக பிரிச்சிருப்பாங்க. பி அலைகள், எஸ் அலைகள், எல் அலைகள், இந்த மாதிரி 3ஆக பிரிச்சிருப்பாங்க. பி அலைகளை பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் இருக்குது. என்ன அலைகள்னா அழுத்த அலைகள். அடுத்து எஸ் அலைகள் பார்த்தீங்கன்னா முறிவு அலைகள், எல் அலைகள் பார்த்தீங்கன்னா மேற்பரப்பு அலைகள். இந்த மாதிரி 3 பேர் இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ கொஸ்டின் கேட்டால் 2 டைப்பாக கேட்பாங்க. ஓகேவா. எப்படி கேட்பாங்க அப்படின்னா அலைகளின் வகைகள் என்ன, எத்தனை வகைன்னு கேட்பாங்க. 3 இருக்குது. ஓகேவா. என்னெல்லாம் பிஎஸ்எல். அந்த பி அலைக்கு வேறு பேர் கேட்பாங்க, எஸ் அலைக்கு வேறு பேர் கேட்பாங்க, எல் அலைக்கு வேறு பேர் கேட்பாங்க. ஒருவேளை மேற்புற அலைகள் என்று அழைக்கப்படும் அலைகள் எது, பி அலையா, எஸ் அலையா, எல் அலையான்னு கேட்பாங்க. ஓகேவா. எல் அலை. அதே மாதிரி முறிவு அலைகள் என்று அழைக்கப்படுவதுன்னு கேட்டால் என்னது, எஸ் அலைகள். அழுத்த அலைகள்னு கேட்டால் பி அலைகள். ஓகேவா. ஸோ 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இதோடு முடிச்சுக்கலாம். ஓகேவா. உங்களுக்கு இந்த வீடியோக்கே கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை நிமிஷம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் எல்லோரும் கேட்குறீங்க, அதனால் 10 நிமிஷம் கொடுக்குறேன். ஸோ ரொம்ப வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ கொடுக்குறேன். ஓகேவா. அதான் ரொம்ப நேரம் கொடுக்குறேன். ஸோ இதோட இந்த டாப்பிக்கோட முடிச்சுக்கலாம். ஓகேவா. அடுத்த டாப்பிக்லேருந்து என்ன பார்க்க போகிறோம் நம்ம வந்து இருந்து பார்க்கோங்க இந்திய பெருங்கடலின் இதுலேருந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ நன்றி, வணக்கம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க. இந்த ஃபுல் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறோம். ஓகேவா. அது நிறைய இருக்குது கொஸ்டின், எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ அது வரைக்கும் வீடியோ பார்த்து நீங்கள் ஷார்ட் நோட் எடுத்து வச்சுக்கோங்க. குரூப் 4 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ வருது, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி வருது. ஓகேவா. எதுக்குமே எல்லாத்துக்குமே வருது. ஸோ தயாராக இருக்கும். ஓகேவா. நீங்கள் இப்போ இருந்து படித்தா மட்டும்தான் பிசி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா போன டைப் நீங்கள் பார்த்துருப்பேன் கொஸ்டின் எப்படி இருந்தது. ஸோ நான் கொடுக்குற மட்டும் கரெக்டாக படித்தாலே போதும். எனக்கு ஓரளவு கொஸ்டின் நிறைய கொஸ்டின் நீங்கள் பார்த்துடலாம். ஓகேவா. ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.